ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா சந்திர கிரகணத்தில் யார் யார் எப்படி இருக்கணும், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த 2025 வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறது. இது பார்த்திங்கன்னா டைமிங் நைட்டு 9:30 மறுநாள் 1:30 வரைக்கும் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மேலே படுறதுனால சந்திரன் ஃபுல்லாக மறைக்கப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி நைட்டு 8:53 ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் செப்டம்பர் 8ஆம் தேதி 2:23 மதியம் வரைக்கும் நிகழ்கிறதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நைட் டைமில் வரதுனால இந்தியாவில் நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். மற்ற நாடுகள், ஒரு சில நாடுகளையும் இந்த சந்திர கிரகணம் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கணும். இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நைட் டைம் வெளியே போகக்கூடாது. ஏன்னா அந்த சந்திரன் நம்ம மேலே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் மீது படக்கூடாது. நைட் டைம் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வரதுனால மோஸ்ட் ஆஃப் உமன்ஸ் வீட்டில் தான் இருப்பீங்க, எல்லாம் தூங்குகிற டைம் தான். அதனால் வெளியே போகிற வேலையும் இருக்காது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் அந்த டைமிங் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த 9 மணிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இது சும்மா சயின்டிஃபிக்காக இது உண்மையானு சொல்லி இன்னும் நிரூபிக்கலை. ஆனால் நம்மளோட நம்பிக்கைக்காக அந்த சந்திர கிரகணம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்மளோட ஒரே நம்பிக்கைக்காக மட்டும்தான் இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரகண நேரம் கரெக்டாக பௌர்ணமியில் இந்த வருஷம் பௌர்ணமி டைமில் வர்றதுனால நம்ம கோயில் வழிபாடு அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கணும். நம்ம சாமி கும்பிட்றது அது மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த 2 மணிக்கு அடுத்தது நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம இந்த கோயில் வழிபாடு அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது சூரிய கிரகணம் ஏற்படும் போது சரி, சந்திர கிரகணம் ஏற்படும் போது சரி, நம்மளுக்கு ஜீரண சக்தி அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் நைட் ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது, அதாவது காரமாக இருக்கிறது, ஆயில் ஐட்டம் சேர்த்த ஃபுட்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் அது பால் ஜீரணாகிறதுக்கும் லேட் ஆகும். பால் ஒன்று, தயிர் ஒன்று, காரமாக இருக்கிற சாப்பாடு இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங்கில் நம்ம என்னென்ன ஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட கதிர்வீச்சு நம்ம குழந்தை மேலே பட்டால் கூட அந்த டைமிங்கில் நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வருங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. டிவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம லாங்லேருந்து பார்க்குறோம். இந்த சந்திர கிரகணத்து போது பார்த்திங்கன்னா ஃபோன் கொஞ்சம், லேப்டாப் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த டைம் மட்டும்தான் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஃபோன் கம்மி பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா யோசனை இருக்கலாம். என்னென்னா நம்ம அந்த டைமிங்கில் சாப்பிட வேணாம், மறுநாள் வரைக்கும் நான் எப்படி சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, துளசி இலை, ஃப்ரூட்ஸ் ஜூஸு, கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஃபுட்டு சாப்பாடு மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா அது சீக்கிரமாக நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கலாம். நிறைய பேர் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னால கேட்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கலாம். ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். இல்லை நம்ம மற்ற கலர் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம ஏதோ ஒன்று டச் பண்ணால் கூட நம்ம பேபிக்கு அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இது ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும்னா, மிதுன ராசி, துலாம் ராசி, மகரம், கும்பம், மீனம் இந்த 5 ராசிக்காரங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த ராசியில் இருந்தால் அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். இந்த 5 ராசிக்காரங்களும் இந்த சந்திர கிரகணத்தின் போது சேஃப்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்ம மனசில் நினச்சிட்டு அந்த சாமிக்கிட்ட நம்ம வேண்டிகிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி நடக்க போகுது, எனக்கு அது மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு
நம்ம எந்த சாமியை வந்து நினச்சி கும்பிட்டோமோ அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போய் எனக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே நடக்கலை, ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியை வந்து போய் கும்பிட்டு வந்துடணும். கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் டைமில் வந்து கத்தி இல்லைன்னா கூர்மையாக இருக்கிற பொருள் எதுவுமே கையில் வச்சுருக்கவும் கூடாது. இல்லை நான் காய் கட் பண்ணுறேன், ஆனியன் கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு எதுவுமே கையால் வந்து கட் பண்ணவே கூடாது. அதாவது கத்தி போன்ற பொருள்கள் வச்சு நம்ம வந்து அந்த டைமிங்கில் வந்து கட் பண்ணக்கூடாது. நாம் இந்த கிரகண டைமில் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறது, இல்லை நம்ம ஃபோன் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாமே வந்து நம்ம பேபிக்கு தான் அஃபெக்ட் ஆகுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, நம்ம ஃபோன் பேசுகிறது, இல்லை கோவப்படுறது, அந்த மாதிரி இதெல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும்னா, முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், வேப்பிலையை வந்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம குளிச்சுட்டே வந்து அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த சந்திர கிரகணம் முடிகிறப்ப மட்டும் அதில் வந்து நம்ம பாத் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கிரகம் நடக்கும்னு சொன்னோம்ல, அது வந்து நடக்காமல் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம பேபியை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் வந்து மூவ் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், வேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு நல்லா குளிச்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜீரணமாகிற ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து முழுமையாக வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:53. அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது, அந்த ஜூஸ் ஐட்டம் அதை கூட கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம சின்ன சின்ன ஜூஸ் எல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச சாப்பாடு மட்டும் அன்றைக்கி வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சந்திர கிரகணம் அப்போ வந்து விஷக்கதிர்கள் அதிகமாக நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால நம்ம சமைச்சு வச்ச சாப்பாட்லேயும் கூட அந்த விஷக்கதிர்கள் வந்து நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து நம்ம அன்றைக்கி சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வந்து சொல்கிறது. மெயினாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அன்றைக்கி சமைச்ச பழைய சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது. 5 ராசிகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப மோசமான நிலையை வந்து உருவாக்கும். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் செழிப்பாக வச்சுக்கிற அந்த ராசி என்னென்னு பார்த்திங்கன்னா கும்ப ராசி. ஏன்னா கும்பத்தில் தான் வந்து அந்த சந்திர கிரகணம் வந்து உருவாகிறனால வந்து அந்த கும்ப ராசி வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சந்திர கிரகணத்தை வந்து முழுமையாக வந்து முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருக்க ஹெல்த் டிப்ஸ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ப்ரெக்னென்சி அண்டு ஹெல்த் டிப்ஸ் பற்றி வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கூட ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து ஹெல்த் டிப்ஸ் வீடியோ, ப்ரெக்னென்சி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர்